ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அழகான ஒரு 3 வார்த்தை இருக்குதுங்க. என்னமோ மழை பெய்கிற மாதிரி பெஞ்சு மறுபடியும் வெயில் அடிக்குது, வெய்ய காலம் மாதிரி. சரி, ஆன்டிசிபேஷன் அப்படின்னா எதிர்பார்க்குறது, சரியா? ஸோ எதிர்பார்க்குறது தான் வந்து ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி க்ரௌட் வெயிட்டட் வித் ஆன்டிசிபேஷன் ஃபார் தி கன்சர்ட் டு பிகின். அந்த க்ரௌடு வந்து எதுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஆன்டிசிபேட் ஆகிட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வித் ஆன்டிசிபேஷனோட எதிர்பார்ப்புகளோடே காத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் தி க்ரௌட் வெயிட்டட் வித் ஆன்டிசிபேஷன் ஃபார் தி, எதுக்காக? அந்த கன்சர்ட்டு தொடங்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேயா? செகண்ட் சென்டென்ஸு. தி நியூ ரெஸ்டாரண்ட்ஸோடைய கிராண்ட் ஓப்பனிங் வாஸ் மெட் வித் கிரேட் ஆன்டிசிபேஷன் ஃப்ரம் ஃபூடீஸ். ஸோ அந்த ஃபூடீஸு விளாக்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஃபூடீஸ் சாப்பாட்டு பிரியர்களுக்கு வந்து அவங்களும் ஒரு ஆன்டிசிபேஷனோடு இருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வார்த்தை ரெலவெண்ட் அப்படின்னா சம்மந்தமான, அதுக்கும் மேட்ச் ஆகும். ஓகேயா? த நியூ பாலிசி இஸ் ரெலவெண்ட் டு ஆல் எம்ப்ளாயீஸ், ஸோ ப்ளீஸ் ரீட் இட் கேர்ஃபுல்லி. அந்த நியூ பாலிசி வந்து எல்லாத்துக்குமே ஒத்துப்போகும், எல்லாத்துக்குமே சம்மந்தமாகும், எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே சம்மந்தமாகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? செகண்ட் சென்டென்ஸ். த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஆர் ரெலவெண்ட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தியா, அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை தான் வந்து ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ஓகேயா? அது வந்து எதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காமா, நியூ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காமா அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச விஷயம். ஓகேயா? நெக்ஸ்ட் வார்த்தை செகாஷியஸ். இப்போ நான் வந்து செகாஷியஸாக இருக்கேன் அப்படின்னா, நான் எடுக்கிற பார்த்தியா ஒரு டெசிஷன், அது வந்து இப்படி தான் அப்படின்னு இல்லை, கரெக்டாக துல்லியமாக இருக்கும். ஓகேயா? ஸோ நல்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். செகாஷியஸ் அவங்களுடைய, இப்போ நான் ஒருத்தர் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றின நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரொஃபவுண்டாக இருக்கும். ப்ரொஃபவுண்டுனா என்ன, ஆழமாக இருக்கும். ஓகேயா? அதுதான் சொல்கிறாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி செகாஷியஸ் மென்டார் ஆஃபர்டு வேல்யூவபிள் அட்வைஸ். அந்த மென்டார் வந்து ஒரு வேல்யூவபிளான அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன் அவரால் அந்த வேல்யூவபிளான அட்வைஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் வந்து செகாஷியஸாக இருக்கார், வெல் நாலேஜாக இருக்கார், அந்த ஃபீல்டில் வேறு லெவலாக இருக்கார். அவர் எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொன்றும் எஃபெக்டிவாக, அப்ரோப்ரியேட்டாக, டிஃபைன்டாக, கரெக்டாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தி செகாஷியஸ் ஃபிலாசபர் ஆஃபர்ட் இன்சைட்ஃபுல் சொல்யூஷன்ஸ் டு லைஃப்ஸோடைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே? அது ஃபிலாசபர். ஓகேயா? செகாஷியஸ் ஃபிலாசபர்னால் என்ன, ஒரு புத்தி கூர்மையான அந்த ஷார்ப்பாக இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து அந்த செகாஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேயா? மெட்டிகுலஸ், ஃபாஸ்டிடியஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கோட சினானிம்ஸ். ஓகேயா? தி செகாஷியஸ் ஃபிலாசபர் ஆஃபர்ட் இன்சைட்ஃபுல் சொல்யூஷன்ஸ். இன்சைட்ஃபுல், உள்ளார்ந்த விடைகள் தரார். எதுக்காக அப்படின்னா லைஃப்ஸோடைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு. ஓகேயா? அடுத்த சென்டென்ஸ். தி செகாஷியஸ் ஜட்ஜ் மேட் எ வைஸ் டெசிஷன். ஓகேயா? தி செகாஷியஸ் ஜட்ஜ். ஓகேயா? ஜட்ஜ்னா என்ன, கோர்ட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ செகாஷியஸ் ஜட்ஜுனா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளியராக இருக்கும், அவர் அதை பற்றின நாலேஜ் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். ஓகே? அது செகாஷியஸ் ஜட்ஜ் மேட் எ வைஸ் டெசிஷன், நியாயமான டெசிஷன் எடுத்தார். ஓகேயா? பாய். 3 வார்த்தை: ஆன்டிசிபேஷன், ரெலவெண்ட், செகாஷியஸ். ஓகேயா? வொக்காபுலரி லேர்னிங்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இடியம்ஸ், ஃப்ரேஸ், எதுக்குனாலும்.